வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான தக்காளி சேவை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் விதவிதமா பண்ணா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ அப்படி ஒரு வெரைட்டியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய தக்காளி சேவை. இது காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு, லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணிக்கலாம். கடைகள்லையே இடியாப்பம் மாவுன்னு விற்கும், அதை கேட்டு வாங்கிக்கோங்க. நார்மலான அரிசி மாவில் இதை பண்ண முடியாது. இதில் 2 கப் எடுத்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம கரண்டியோட பின்பக்கம் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நல்ல சூடாக இருக்கணும், அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். வார்ம் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கொதிக்க கொதிக்க வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு நல்லா வெந்து ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி வரும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் எல்லா தண்ணியும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அளவு பார்த்து தான் சேர்க்கணும். இது உதிரியாக இருக்கக்கூடாது, எல்லாம் ஒன்றா கலந்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. மாவு நல்லா வெந்துருச்சு. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் நம்ம பிடிக்கிற ஷேப் அப்படியே வரணும். இப்போது இது ரெடியாக இருக்கு. இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இடியாப்பம் புளிகிற அந்த டூலில் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஈஸியாக புளிகிற மாதிரி டூல் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் சேர்த்துட்டு இதை நான் இட்லி தட்டில் புழிஞ்சுக்கிறேன். ஒரே இடத்துல புழிஞ்சிங்கன்னா ரொம்ப சிக்கலாக வரும். அப்படி இல்லாமல் நல்லா பரவலாக பிழிஞ்சுக்கோங்க. சில பேர் இடியாப்ப தட்டே வச்சுருப்பாங்க, அதில் தனித்தனியாக இடியாப்பமாக கூட நம்ம பிழிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக புழிஞ்சிட்டு இதை ஒரு இட்லி கொப்பரையில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆனால் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இதோடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சாஃப்டாக வதக்கிடுங்க. தக்காளி ஒரு பாதி வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேவையில் மிளகாய் தூள் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ரொம்ப காரமாக தெரியும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா வதங்கணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் நம்ம வேக விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. இப்போது இது ரெடியாக இருக்குது. இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க இடியாப்பத்தை சேர்த்துடலாம். நல்லா உதுத்துட்டு சேர்த்துக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் இடியாப்பம் சேர்க்கும் போது தக்காளி தொக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இடியாப்பம் சேர்க்கணும். நீங்கள் நிறையா இடியாப்பம் இருக்குன்ட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மசாலாவோட டேஸ்ட் தெரியவே தெரியாது, ரொம்ப சப்புன்னு இருக்கும். வேறு எதை வச்சும் நம்ம மேட்ச் பண்ண முடியாது. அதனால் கரெக்டான அளவாக சேர்த்துக்கோங்க. மசாலாவும் இடியாப்பமும் பேலன்ஸ்டாக இருக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சேர்த்து பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா கூட இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சேவை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் எப்போவுமே வெரைட்டி சேவைனா ஒரு 4 வெரைட்டியாவது பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு வெரைட்டியாக ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த தக்காளி சேவையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.